அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான உங்களுடைய ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, அமாவாசைக்குள்ள தைத்திருநாளில் உங்களுக்கு ராசி பலன் எப்படி அமைய போகுது அப்படின்னும், நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற போகுதா, நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும், மேலும் பூசம் நட்சத்திரத்தோட குணநலன்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சனீஸ்வரன் நீதிமான் என வர்ணிக்கப்படுகிறார். அந்த சனீஸ்வர பகவானுக்கு உரிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை நியாயத்துக்காக பாடுபடுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திறமைசாலிங்க, புத்தி கூர்மை உள்ளவங்க, எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, அடக்கமானவங்க, அதே நேரம் ஆத்திரமும் கோபமும் கொண்டவங்க. இவங்களுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் அதிகமாக இருக்கும். எத்தகைய சிக்கலாக இருந்தாலும் கூட அந்த சிக்கலான பிரச்சனைகள்ல இருந்து சுலபமாக தீர்வுகளை கண்டு செயல்படுவாங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்களாக பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒரு சிலர் தங்களின் ஆன்மீக வாழ்க்கைக்காக தங்களின் குடும்பம், செல்வம் ஆகியவற்றை அனைத்தையுமே துறந்துட்டு திட சித்தத்தையும் பெற்றிருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க அனைவராலும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பல வகையான விடயங்களை பற்றியும் ஓரளவாவது தெரிந்து வச்சிருப்பாங்க. எல்லா விடயங்களிலும் தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பாங்க. இவர்களில் பலர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தங்களின் கடுமையான உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைமைக்கு செல்வாங்க. நெருக்கடியான நிலைகளிலும் திறம்பட செயலாற்றும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறதால இவங்களின் பெரும்பாலானோருக்கு மனசில் ஏதேனும் இனம் புரியாத ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிறருக்கு தங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சவாலாகவும் கடினமாக இருக்கும் விடயங்களையும் கூட இவங்க தங்களின் திறமையால் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவாங்க. ஒழுக்கமான வாழ்க்கை வாழவே விரும்புவாங்க. தவறு செய்தவர்களை மன்னிக்கும் குணம் இருக்கும் இவங்களுக்கு. தங்களின் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தாலும் கூட தவறான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. உறவினர், நண்பர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறதுல சிறந்தவங்க. பொறுமை குணம் அதிகமாக இருந்தாலும் இவங்களுக்கு சில சமயங்களில் சட்டுன்னு கோபம் வந்துடும். தங்களின் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போது எரிமலையாக வெடிப்பாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு விதத்திலுமே சுலபத்திலையும் அஞ்சாமல் மன உறுதியோடு எதிர்த்து போராடி வெற்றி பெறுவாங்க. மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. முக அமைப்பு பிறரை கவரும் வகையில் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய் நன்றி மறவாதவர்களாக இருப்பாங்க. பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் பற்றுடையவங்க, அதே நேரம் புதுமையை வரவேற்கவும் தயங்க மாட்டாங்க. மனசளவில் கூட மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகம் இருக்கிறதால கதை, கவிதை, கட்டுரை எழுதுறது போன்ற துறைகளில் பிரகாசிப்பாங்க. இளமை காலங்களில் போராட்டமான வாழ்க்கை ஏற்பட்டாலும் நடுத்தர வயது மற்றும் பிற்பாதி வயதுகளில் மிகுந்த சொத்துக்களை சேர்ப்பாங்க. எவ்வளவு அதிகம் சம்பாதிச்சாலும் கூட எப்போதுமே தன்னடக்கத்தோடு நடந்துக்குவாங்க. ஒரு சிலர் தங்களின் உழைப்பால் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறுவாங்க. சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பும் அதனால் மிகுதியான ஆதாயமும் அடைவாங்க. திரைப்படத்துறை, இரும்பு சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் துறை, பெட்ரோல், டீசல் போன்ற எண்ணெய் துறைகளில் ஈடுபட்டு அதிக வருமானம் பெறுவாங்க. பூச நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அதில் தோல்வி அடைந்தவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் தங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணையிடம் அன்புடன் நடந்து கொள்வாங்க. கொஞ்சம் சபல புத்தி இருந்தாலும் கூட ஒழுக்கக்கேடான செயல்களில் ஒருபோதுமே ஈடுபட மாட்டாங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை இவங்க அதிகம் விரும்புவாங்க. மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக அமையப்போகுது. உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொருளாதார உயர்வதோடு குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். ஆரோக்கியம், தொழில், கல்வி, உத்தியோகம் போன்றவற்றில் நிலவிய தடை பிரச்சனைகள்லாம் சீராகும். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள், மூத்த சகோதர வகையில் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவு மேம்படும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பிரிந்த தம்பதிகள் அல்லது பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற தம்பதிகளிடையே இருக்கும் மனக்கசப்புகள்லாம் நீங்கி மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க.
கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான பலன் உண்டாகும். வாழ்க்கை துணையாளர் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். காலபைரவரை வழிபாடு செய்கிறதால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில இடங்களில் வேலை சவால் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் போராட்டம் கலந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்தேறும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் இந்த வாரம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் மறையும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டும்படியான சூழ்நிலைகள் இருக்கும். வருமானம், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தில் மிக அதிகமான வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில தொழில்நுட்பங்களை புகுத்தும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மனநிம்மதி உண்டாகும். உறவினர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணத்தை சேகரிக்கிறதுல நாட்டம் அதிகமாக நீங்கள் செலுத்தணும். கலைத்துறையினர் அரசாங்க வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் பெறுவாங்க. புதிய முதலீடுகளில் அதிரடியாக இந்த வாரம் நீங்கள் இறங்கலாம். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால உணவு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு சாதகமான நிலை இந்த வாரம் உருவாகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகளில் செய்கிறதுல நிதானமாக செயல்படணும். ஆன்லைன் தொழிலில் ஈடுபடக்கூடாது. இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 12, 15. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மேலும் உங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட வேலை பணி மற்றும் பணியிடத்தில் திறமையான வேலைக்காக நீங்கள் பாராட்ட பெற போகிறீங்க. இந்த வாரம் அர்ப்பணிப்பு, தாராளமான செயலுக்காக சமூகத்தில் நீங்கள் பாராட்டப்பட போகிறீங்க. நீண்ட காலமாக நண்பர்களுடன் நேரமின்மையால் பாதிக்கப்பட்ட உறவுகள் மோசமடைய வாய்ப்பு இருக்குது. இதனால் பேச்சில் நிதானம், இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிறர் உணர்வுகளை மதித்து நடந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மேலும் இந்த வாரம் ராசிநாதன் சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதால எதையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்கள் நேரடியாக செய்கிறது தான் நன்மையை தரும். தொழிலில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வாரம் அதுக்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. நிலுவையில் உள்ள பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிடும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லதுங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள்லாம் ஏற்படுங்க. பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. இழுபறியாக இருந்த காரியமெல்லாம் சாதகமாக முடிய போகுது. அரசியல் துறையினருக்கு எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது தான் நல்லது. சுலபமாக முடிஞ்சிரும்னு நினச்ச ஒரு காரியம் கூட தாமதமாகலாங்க. மாணவர்களுக்கு முயற்சிகள்லாம் சாதகமான பலன்கள் தரப்போகுது. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மக்களின் ஆதரவை பெற போகிறாங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் அமையப்போகுது. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முற்படுவீங்க. சிலருக்கு வாய்ப்புகள்லாம் வந்து குவிவதால் பொருளாதார நிலையும் உயரக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். மேலும் காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உங்களுக்கு ஏற்படும். கற்பனை வளம் பெருகும். தாய் மூலம் நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எப்போதுமே பண விஷயத்தில் பற்றிய சிந்தனையோடையே இருப்பீங்க. சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது. இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலைமை கூட ஏற்படும். விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு உங்களுக்கு தாராளமாக வரப்போகுது. விரயஸ்தானத்தில் வக்கரமடைஞ்சிருக்கும் குருவால் வருமானம் அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும்.
மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்பட போகுது. உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவெல்லாம் ஏற்பட போகுது. கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரப்போகுது. உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள், மனதில் அமைதி நிலவும். பயிர் மற்றும் மனை இவற்றால் லாபம் ஏற்பட போகுது. வியாபார நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மை ஏற்பட போகுது. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எதிர்பாராத தனவரவும் உண்டாகுது. சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் புதிய நண்பர்களால் நன்மையும் ஏற்படும். அஷ்டமத்தில் சனி, ராகு, சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாட்கள் இழுபறி வேலை நல்லபடியாக முடியும். உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும். வியாபாரம் லாபம் தரும். எதிர்பாராத வீண் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் இந்த வாரம் உண்டாக போகுது. பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்த்திடுங்க. முன்ஜாமீன் போடுறதையும் தவிர்த்திடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடிய சம்பவங்கள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வீர் பிரச்சனைகளாலும் மனக்குழப்பம் உண்டாகும். மன நிம்மதி குறையக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானால் வருமானம் உயரப்போகுது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. மேலும் உற்றார் உறவினர்களிடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம். எதிர்பார்ப்புக்கும் உதவிகளும் தாமதப்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும், பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பதும், குடும்ப விஷயங்களை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதிருப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும். பரிகாரமாக நீங்கள் துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். தடைகள் நீங்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.